நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி விடுறான் அவனை. இல்ல அவன் என் மனசை புரிஞ்சுக்கிட்டான். அதான் என் நம்பர்களை சேர்த்து வைக்க பார்க்கறான். குட் ஈவினிங் ஸ்டூடண்ட். ஸ்கூல் ரீஓபன்ஸ் ஆன் ஜூன் 2. இந்த மெசேஜ்ல எதுக்கு இவங்க போடுறாங்கன்னு எனக்கு தெரியலையே. என்னது இது? எங்க அம்மா கிட்ட நான் கேக்குறேன். நீலாம் அண்ணனுக்கு தான் இருக்க. தம்பிக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்கலாம்ல? மனசே வராதே உனக்கு. கேட்டா சொல்லுவான் உனக்கு இப்ப படிப்பு தான் முக்கியம் அப்படிம்பா பாறேன். வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜென், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வி, அல்லாட் ஆறுமுகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகா, நேசமணி, ஜாங்குக். இந்த ஜீவன் சும்மா இல்லாம என் பெரிய இழுத்து விட்டு இப்போ என்னையும் வேலைக்கு சேர்த்துட்டாங்க. எனக்கு வேற வேலையே இந்த கடையில் இல்லையா? தம்பி இதை தப்பா பண்ணணும் அலாட் பண்ணிருக்காங்க. இதுக்கு தான் ஆள் தேவைப்படுது. எச்சப் பாத்திரம் கலவரத்துல நீ தான் ஸ்பெஷலிஸ்ட். அதான் நல்லா தேய்ச்சி கழுவு. கஸ்டமர்ஸ் எல்லாம் திட்டுறாங்க. என்ன கழுவிட்டு இருக்க நீ? எல்லாம் தூசி தூசியா கிடக்குதான். என்னென்னமோ காஞ்சி போய் ஒட்டி கிடக்குதுன்றாங்க. அவங்க மூஞ்சிக்கெல்லாம் இதான் கிடைக்கும் போங்க. கடையில் தான் வேலை வாங்கினாங்க. கடைசியில் பார்த்தா வீட்லயும் எனக்கு அதே வேலை தான். எப்போ பார்த்தாலும் பாத்திரங்களை விட இருக்க வேண்டியதாக இருக்கு. தம்பி ஒழுங்கா வேலை பார்க்கலன்னா பேட்டா கிடையாது பார்த்துக்க சொல்லிவிட்டான். இது பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் பாரு. நல்லாலாம் வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. என்ன பார்க்குறீங்க? உங்கள் வீட்லேயும் இதே வேலை தானே எனக்கு தெரியும். எல்லாரும் தானே பண்ணுறீங்க. நானும் அதை பண்ணுறேன். பிள்ளைங்களுக்குலாம் லீவ் விட்டாலே போதும். இந்த அம்மா பார்க்கலாம் ஒரே குஜாலாக போயிடும். எங்ககிட்ட எல்லா வேலையும் கொடுத்துறது. வர்ற கஸ்டமர்ஸ் தானே இல்லை வேற ஏதோ வா. ஏன் இப்படி திங்கிறாங்க? தட்டு பூரா துப்பி வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் அவங்க மூஞ்சில கொண்டு போய் எறிங்க. அப்ப நீ கழுவுறியா? அங்க என்ன சத்தம்? என்னக்கா இப்படி போய் சொல்றேன்? ஏம்மா அமைதியா வேலை பாருங்க. காலேஜில் சேருங்கடான்னா ஃபீஸ் கட்டுறதுக்கும் என் மூலியமாவே காசு சம்பாதிக்கிறாங்க. பெத்த அம்மா அப்பாவா இவங்களாம் என்ன இளவோ. நீங்களும் இளவு வாங்க வேண்டியதானே? அதுக்கெல்லாம் யார் காசு தருவா? நீயா தருவ? தட்டுனா ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்ல. நீ ஆச்சனை உதவி பண்ணுடா. என்னால முடியலடா. சரி 20 எடுத்து கொடுக்குறேன். குடு. கடையிலும் எனக்கு தாண்டா வேலை. எங்கேயும் காலேஜ் போற வரைக்கும் தானே. வீட்டு வேலை பார்க்கறதுக்கு காலேஜுக்கே போயிடலாம் போல. திறந்தா அவனும் தாலியா இருப்பான். உனக்கு எதிரா தாலி? எல்லாம் கட்டினது தாண்டா. போடா. யார் கட்டி விட்டு வச்சு? காலேஜுக்காரன் தான் கட்டி விட்டுட்டான். என்ன விட மாட்டான். பரவாயில்லையே வேலையெல்லாம் கத்துக்கிட்டியே. சரிக்கா நீ எவ்வளவு சம்பளம் வாங்குற? எனக்கு கம்மியா கொடுக்குறாங்க. உனக்கு மட்டும் அதிகமா தராங்க. அதனால பாவப்பட்டு கொஞ்சம் உன்னையோட கஷ்டப்பட்டு நான் தான் வேலை பார்க்குறேன். எனக்கு சம்பளம் கம்மியா கொடுக்குறாங்க. இந்த வீட்டில் ஜெவாப்புன்ற ஒரே ஒரு உயிரினம் மட்டும்தான் எனக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருக்கு. ஜெவாப் வா. எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு வாடா. தம்பி வேணும் உனக்கு. உனக்கு ரொம்ப டயர்டாச்சு. லீவ் எடுத்துக்கோ. வாரத்துக்கு ஒரு வாட்டி லீவ் எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. இல்ல மாசத்துக்கு ஒரு வாட்டி தான். என்னது? ஜேகே சொன்ன புள்ளிங்க ஸ்கூல்லே படிக்கட்டும்டா. அங்க தான் ஃபீஸ் கம்மி. என்ன வேலை வாங்கி சாவடிக்கிறாங்கடா. என்னால முடியல. அங்க படிச்சா அவன் கெட்டு போய்டான்னு சொல்லிட்டு தான ஃபீஸ் அதிகமா கொடுத்து வேற ஸ்கூல்ல சேர்க்கலாம் நம்ம சொல்லிச்சு. அவன் கெட்டு கூட்டி சேர போடா போட்டும். என்னால வேலை பார்க்க முடியல சொல்றேன்ல. உனக்கு புரியுதா இல்லையாடா? அண்ணா காலப்போக்கில் இந்த வேலை எனக்கு பழகி போச்சு. எல்லா பாத்திரத்தையும் மினுக்க கழுவி வைக்கிறேன். வேலை பார்க்குறப்ப பாட்டு பாடிட்டே வேலை பார்த்தா மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸு குறையுமா. எங்கள் அம்மாவுக்கு நல்ல மருமகளா வீட்டுக்கு வாடி நீ சீக்கிரம். எனக்கு எப்போ மாதம் சம்பளம் ஏற்றி தர போகிறீங்க? அதை பற்றி பேச்ச எடுக்க மாட்டீங்க. அதெல்லாம் ஏற்ற முடியாது. அப்புறம் நானும் வேலை விட்டு போயிடுவேன். வேறு எவனும் இங்கே வந்து வேலைக்கு சேர மாட்டான். என்ன சொன்ன? ஓகேன்னு மட்டும் தலையாட்டு. வேலை பாரு. சம்பளத்தை ஏற்றி கொடுக்குற வழியை பாருங்க. கஸ்டமர்ஸே கடைக்கு வரதில்ல. எங்க சம்பளத்தை ஏற்றி கொடுக்குறது? அப்புறம் என்ன கழுவு வைக்கிறீங்க? சுத்தபத்தமா இருக்கணும்ல. நான் சுத்தபத்தமா தான் இருக்கேன்னு உன்னைய சொல்லல. பாத்திரத்தை சொன்னேன். பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டேன். கடை இப்போ திறக்கலாம். சரி போறேன். டே ஜேகே நீ சிக்கோ ஸ்கூல் தானே ஆசைப்பட்டேன்? ஆமாண்டா. அப்ப அங்கேயே சேர்ந்துக்க. வாய மூடு. எனக்காக நீ அம்மா கிட்ட பேசுற. சிக்கோ ஸ்கூல்ல இருந்து படிப்பேன். ஐயோ ஜேகே ஏடு பேசுற. சிசிக்கு நான் சொல்லலடா. உனக்கு பிடிச்ச நண்பர்கள் அங்க தானே இருக்காங்க. ஆமாண்டா. ஆமா. நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி விடுறான் அவனை. இல்ல அவன் என் மனசை புரிஞ்சுக்கிட்டான். அதான் என் நண்பர்களோட சேர்த்து வைக்க பார்க்கறான். நான் தலையிடலப்பா. வரேன். எனக்கு என் புடிங்க கூட தான் சேரணும். அம்மா கிட்ட அதை பத்தி நான் பேசுறேன். அண்ணா நீங்க எப்போ ஊர்ல இருந்தீங்க? சொல்லவே இல்ல. சும்மா பார்க்கணும்னு வந்தேன். அத நீங்க இருக்க. சேர்ந்தே சமைப்போம் வா. அப்படியே அண்ணா உதவி பண்ண வந்தீங்களா? ஆமா ரொம்ப நாள் சொல்ல பார்த்தேன். அதான் வந்து நானே வந்து சமைக்கிறேன் கூட செஞ்சு. ஐயோ சுடுது. ஓ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ரொம்ப கொதிக்குதுன்னு தானு. இரு நானே வந்து உதவி பண்றேன். இது எப்ப கொதிக்குன்னு கரெக்டா சொல்லுனே. எனக்கு ஒண்ணும் தெரியல. காய்கறி கொட்டிடுவா உள்ள. இல்ல பேன் சூடாக வெயிட் பண்றேன்.
இங்க பாரு, நான் ஹேம வெட்டி வச்சுட்டேன். இதை அப்படியே குழம்புல போட்டுற வேண்டியதான். ஓ, பார்க்கவே சூப்பரா இருக்குண்ணே. நல்லா இருக்கும் பாரு டேஸ்ட். தண்ணிலாம் எவ்வளோ ஆட் பண்ணணும் சொல்லவே இல்லை. சும்மா ஒரு டம்ளர் ஊற்றி விடு பார்ப்போம். அந்த நான் ஊத்துறேன்னு என்ன கேஸ் ஆடவே மாட்டேங்குது. ஒழுங்கா ஆட் பண்ண மாட்டேற. அந்த இப்போ பண்ணிட்டு பார்த்து பார்த்து பிஞ்சிராம ஒழுங்கா முட்டை எடுக்கணும். ஐயோ, தடி தெரியாம ஓடி போய்கிட்டு இருக்கு. முட்டை கஷ்டமா இருக்கு. கிழிச்சா பரவாயில்ல. அது கிளியாம தான் அழகா இருக்கும் பார்க்க. கஷ்டப்பட்டு ரோல் பண்ணியிருக்கேன். ஆம்லெட் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இது போதும். இந்த தட்டில் வையாத. இந்த ஒரு என்ன? ஐயோ, ஒரே இடத்துல 2-3 ஸ்டவ் ஒரு ஆன்ல இருக்கு. கை காலெல்லாம் சுடுது எனக்கு. ஆவி அடிச்சுக்கிட்டே இருக்கு. எல்லாத்தையும் எப்படி மேனேஜ் பண்றது? பார்க்க சூப்பரா இருக்கா? சூப்பர்ண்ணே. நல்ல வேளை நீங்க வந்து உதவி பண்ணீங்க. சும்மா ஊருக்கு வரலாம் நினைச்சா நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. இப்ப கஷ்டம் இல்லை, அதான் நீங்க வந்துட்டீங்களே. அப்புறம் என்ன? நான் எப்பவுமே வருவேனா? இனிமே கஷ்டப்படாம வேலை பாரு என்ன. ஓகேண்ணே. எங்க அண்ணன் வந்து என்ன சிக்கோ ஸ்கூல்ல சேர்க்கிறேன்னு சொல்லியிருக்கான். அதை பத்தி எங்க அம்மாட்ட பேசுறேன்னு சொல்லியிருக்கான். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்கு நிறைய நண்பர்கள் எனக்கு கிடைப்பாங்க. இப்போ பழைய ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்க ஸ்கூல்ல சேர்ந்தாலும் ஓகே, புது ஸ்கூல்ல சேர்ந்தாலும் ஓகே. புது ஸ்கூல் வந்து நான் கேட்ட அந்த சிக்கோ ஸ்கூலாக இருக்கணும். அப்போ தான் எனக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக அமைவாங்க. அதனால நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. எங்கள் அண்ணனுக்கு எவ்வளோ அக்கறை வந்து எனக்காக அம்மா கிட்ட பேசுகிறேன்னு சொல்லி என்னை சிக்கோ ஸ்கூலில் சேர்த்து விட்றேன்னு சொல்லியிருக்கான். முதல் முறையாக எங்கள் அண்ணன் என் மனசை புரிஞ்சிருக்கான். எனக்கு எப்படி நண்பர்கள் வேணும்னு அவன் தேர்ந்தெடுத்தான். அவன் தேர்ந்தெடுக்கல, எனக்கு பிடிச்சிருக்க சில நண்பர்கள் சொன்னதை அவன் வந்து அப்ரூவ் பண்ணுறான்ல. மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கு, என்னன்னு தெரியலை. சரி, அதை கொஞ்ச நேரம் ஓரமாக வச்சுட்டு இப்போ நான் சொல்ல வேண்டிய கதையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். கேளுங்க என்னன்னு. ஒரே ஹாப்பியாக இருக்கு எனக்கு. என்ன நம்பவே முடியல என்னால். எப்பவுமே நான் கலாச்சிட்டே இருப்பேன். அம்மா கிட்ட நல்லா ஏற்றி விடுவாங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எனக்காக அவன் பேசுகிறேன்னு சொல்லியிருக்கான். அப்போ நான் அவனுக்கு என்னென்னலாம் கைமாறு பண்ணணும்னு நீங்கள் யோசிங்க. அவனுக்கு நிறைய கைமாறு நான் பண்ணுவேன் அவனுக்கு கண்டிப்பாக. ஸ்கூல் லைஃப்ன்றது கொஞ்ச காலத்துக்கு தான். அதனால் நம்ம அப்போ என்ஜாய் பண்ணிக்கணும் இல்லையா? நமக்கு பிடிச்ச ஸ்கூலில் சேர்ந்து படிக்கணும்னு ஆசை இருக்கும். ஓ, இது என்ன புது ஹை ஸ்கூல்? புது ஸ்கூல்லேருந்து மெசேஜ் வந்திருக்கு. அம்மா சேர்த்துருச்சா என்ன? என்ன அதெல்லாம் இருக்காது, நான் தைரியமாக இருக்கேன். எங்கள் அண்ணா இருக்கா எனக்கு, அது போதும். அவன் பார்த்துப்பான், எல்லாத்தையும் சரி பண்ணிடுவான். இந்த ஸ்கூல்லேருந்து எப்படி விளம்பரம்னு நினைக்கிறேன். எல்லாம் என் மன பிராந்தியாக தான் இருக்கும். என்ன ஏதோ வாட்ஸ்அப் குரூப்லலாம் ஆட் பண்ணி விட்டுட்டாங்க. 11 ஏ3யா? என்ன 11th ஸ்டாண்டர்டுன்னு இப்படி போட்டிருக்காங்க? என்னது இது? பதட்டமாகிட்டே போகுது. புது ஸ்கூல் குரூப்னு ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன வேற ஆட் பண்ணி விட்டுட்டாங்க. இல்லை 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 இல்லை, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. பயப்படாத ஜங்குக், பயப்படாத. ஆனால் எதுக்கு குரூப்லலாம் ஆட் பண்ணி விடணும் என்னைய? நான் இன்னும் சேரவே இல்லையே. அப்படிதான் அம்மா சொல்லிச்சு. ஃபீஸ் கட்டினா தானே குரூப்பில் சேர்த்து விடுவாங்க. நானும் எனக்கு ஃபீஸ் கட்டவே இல்லையே. அப்படித்தான் அம்மா கிட்ட சொல்லிச்சு. அன்னைக்கு போனோம், ஆனால் ஃபீஸ் கட்டாம தான் வந்தோம். குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட், ஸ்கூல் ரீஓபன்ஸ் ஆன் June 2. இந்த மெசேஜில் எதுக்கு இவங்க போடுறாங்கன்னு எனக்கு தெரியலையே. என்ன இது? எங்கள் அம்மா கிட்ட நான் கேட்குறேன். நான் என்னால் முடியலை. நான் புது ஸ்கூல்லாம் சேர மாட்டேன். கண்டிப்பாக ஸ்கூலுக்கே போக மாட்டேன். ஸ்கூல் வேறு இவ்வளோ சீக்கிரமாக June 2 திறக்கிறாங்க. எனக்கு லீவே பத்தலை. ஓ, இது வாய்ஸ் நோட் வந்திருக்கு. என்ன என்ன விளையாட்டாக இருக்க? சும்மா ஜோக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இது என்ன குரூப்னு எனக்கு தெரியல. புது ஸ்கூலில் நாங்கள் போனோம், எப்படி குரூப் ஆரம்பிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. நான் ஃபீஸே கட்டலை. நான் அந்த ஸ்கூல் வேணும்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட வந்தேன். ஒருவேளை எனக்கு தெரியாம அம்மா ஃபீஸ் கட்டிடுச்சோ? சாச்சா, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்காது. மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கு. அரைவ் அட் ஸ்கூல் ஆன் 8 o'clock ஷார்ப்பா? என்ன சொல்கிறாங்க? அம்மா ஏதோ கோலாகாதி பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் இதை பற்றிலாம் ஒரி பண்ணிக்க மாட்டேன். நான் ஸ்கூலு இந்த ஸ்கூலில் வேணாம் தான் சொன்னேன். எங்கள் அம்மா கேட்காம சேர்த்து விடுச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இருங்க, ஃபன்னாக குரூப்பில் மெசேஜ் போடுவோம். ஹே சிக்கு பாய்ஸ், இந்த மெசேஜை பார்த்துட்டு என்ன ஸ்கூலில் எடுத்துக்க மாட்டாங்க. பின்ன என்ன, அம்மா என்கிட்ட சொல்லாமல் செஞ்சா நான் இப்படி தான் பண்ணுவேன். நான் வேணாம் தான் சொன்னேன். இந்த ஸ்கூலு கேட்காம சேர்த்துட்டா அப்படி தான். பிடிக்காம ஒரு ஸ்கூலில் படிக்கக்கூடாதுங்க, அதான ரூல்ஸு. நம்ம மனசுக்கு பிடிச்ச இடமா இருக்கணும், நல்ல நட்பு இருக்கணும். அதனால தான் எனக்கு கவலையே இல்லை.
அவங்க என்ன சொன்னாலும் கவலை இல்லை, நான் ஸ்கூலுக்கு வேணாம் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அவங்க யாரும் துரத்தி விட்டாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ரொம்ப சந்தோஷப்பாடு கும்பிடு போட்டு வந்துடுவேன் நான். எல்லாரும் என்ன கோமா பார்க்குறாங்க வீட்டில். ஒருவேளை குரூப்பில் போட்ட மெசேஜாக இருக்குமோ? ஸ்கூல்லேருந்து கால் பண்ணியா சொல்லியிருப்பாங்களோ? சொன்னா என்ன, நானா சேர்த்து விட சொன்னேன் ஸ்கூலில், இவங்க சேர்த்து விட்டுட்டு என்னைய சொல்ல பண்ணுறாங்க. நம்ம பாட்டு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம். வீட்டில் இருந்துக்கிட்டு துணி வச்சு வீட்டை கூட்டுறதே ஜாலியாக தான் இருக்குது. ஸ்கூலுக்கு போகிறதுன்னு அவ்வளோ கோவமாக வருது. நீங்களே யோசிச்சு பாருங்க கைஸ், இன்னும் 2 வருஷம் இருக்குது. எப்படி அதெல்லாம் ஓட்டுறது? அதில் பாஸ் ஆகிறோமா ஃபெயில் ஆகிறோமான்ற கதை வேற ஒன்று. வணக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா, பாம்பே அல்வா போல என் பேர தமிழ்வா. ஜேகேக்கு யூனிஃபார்ம் தைச்சாச்சா? நம்ம டெய்லர் கடையில் கொடுத்துருந்தோம்ல, நாளைக்கு சாயந்தரம் வந்து வாங்கிக்க சொன்னார் அந்த ஆளு. போய் துணியை வேற வாங்கிட்டு வரணும். என்ன இவனுங்க யூனிஃபார்ம் தைச்ச மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க? எனக்கு வேற பயமா இருக்கு. உண்மையிலே என்ன ஸ்கூல்ல சேர்த்துட்டாங்களோ? முதல்ல அந்த வீயை பிடிச்சி தேடி கண்டுபிடிக்கணும். அவன்கிட்ட கேட்கணும் என்னாச்சுன்னு. மழை வர மாதிரி இருக்குமா? மாடியில் துணி டேப் போட்டுருக்கேன், எடுத்துட்டு வா. மேமா சேர்ந்து மழை எப்படி அடிக்குது? என்ன ஆச்சரியமா தெரியல. ஆனா வெயில் அடிக்கிறதுனால தான் சீக்கிரமே ஸ்கூல் திறக்கிறாங்க. அது ஒரு பெரிய டிராபேக்கா போயிடுச்சு. மழை பெஞ்சாச்சும் தண்ணி தேங்கி லீவ் விடட்டும். அப்படியாச்சும் நடக்கட்டும், எனக்கு நல்லது நடக்கட்டும். இந்த வீ போய் அம்மாட்ட பேசுறேன்னா இதுக்கு என்னடா யூனிஃபார்ம் வாங்க போறேங்குதுங்க. எனக்கு வர பயமா இருக்கு. தைரியமா இருக்கணும். ஒருவேளை இவன் அடிச்சு ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுட்டாங்கன்னா சாச்சா அப்படிலாம் ஆகாது. எப்படிமா அந்த ஃபோன் வாங்கி கொடுத்த? நான் புதுசாக காலேஜ் போறேன்னு புது ஃபோன் கேட்டிருந்தேன் பாத்தீங்களா? வாங்கி கொடுத்தீங்களாடா? நான் காலேஜ் படிக்கிறப்ப ஃபோன் நல்லா இருக்கே, கூட உடச்சிடாத. என்ன பிடிங்கிட்டே இருக்க, பக்க கூட விட மாட்டேன். உடச்சிடு ஒழுங்கா. ஃபோன் கூட பிடிக்க தெரியாது உனக்கு. அம்மா இந்த ஃபோன் பக்கவா இருக்குமா? பிடிக்கும் தானே வாங்கி கொடுத்தேன். ஐயோ இத்தனை நேரத்துக்கு இது ஃபோன் வாங்கி கொடுத்த? 9,000 10,000 வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. ஏன் திடீர்னு ஃபோன் அடிச்சு எல்லாரும் செத்துறதுக்கா? அப்படிலாம் ஒன்றும் ஆகாது, சும்மா இரு. ஒரு 20,000 மேலாச்சும் ஃபோன் தான் இருக்கணும். ஐயோ என் காசெல்லாம் நிறையா போகுது. ஒன்றும் காசு இல்லை, நான் நகை அடகு வச்சேன். அவனை அந்த போய் ஒன்று சொல்லிடுவேன். ஜீவனுக்கு ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காங்க காலேஜ் போறான்னு சொல்லிட்டு. உனக்கு வாங்கலையா? வீயெல்லாம் நாமம் போட்டாங்க போல, ஏமாத்தி. அவன் ஏமாத்தி போயிட்டான். சூப்பரா இருக்கு. நல்லா எனக்கு மொட்டை போட்டாங்க. என்ன சிக்கா ஸ்கூல்ல சேர்த்து விடுறேன்னு ஏமாத்தினீங்களா? அதனால நீ ஏமாத்தினா தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு பாரு. கருமா அடிச்சிருச்சு. அவனுக்கு இது தேவைதான். டேய் உனக்கு சேர்த்து விடலாம் தான் நினைச்சேன். இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் இங்கே வேண்டாம். ஓ இந்த ஃபோன் செம்ம அட்வான்ஸ்டா இருக்கே. எனக்கு மட்டும் வாங்கி தரலடா. ஒரு ஜீவன் கார்டுல மழை தான். வாவ் ஃபோன் பக்காவா இருக்கு. பார்க்க சம்பாரிச்சு எனக்கு ஒரு ஃபோன் தனியா வாங்கிக்கிறேன். இதோட வசதியா? நான் எனக்கு கவலை கிடையாதுங்க, நான் ஃபோன்ல வாங்கிக்க மாட்டேன். இந்த மாதிரி ஃபோன் நான் வாங்கி ஆகணும் போலயே. நல்லா இருக்கு இது ரொம்ப. என்கிட்ட ஏற்கனவே ஒரு ஃபோன் இருக்கு, அதுவே புதுசு தான். இது பாஸ் ஆனதுக்கப்புறம் நான் இன்னும் புதுசு வாங்கிக்கிறேன். இந்த கவர் வைக்கணும்டா பின்னாடியே. இது அந்த ஃபோன் கவர் வச்சு அதுக்கப்புறம் ஃபோனை மாட்டணுமா? அவ்வளோ ப்ரொடக்டா? ஒட்டுறதுக்கு கூட நிறைய ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க பார்த்தியா? ஆனால் அந்த ஒட்டதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. ஜிமின் இதெல்லாம் ஆசைப்படுவான் போல. எனக்கு பிடிக்காது பாருங்க. ஸ்டிக்கர்லாம் கொடுத்துருக்காங்க பாரு, காமெடியா. எப்படி இதை ஒட்டிக்கிட்டு சுத்துறதா நம்ம? நானா அந்த இடத்துல ஒட்ட மாட்டேன். ஃபோனுக்கு கவரே பண்ண மாட்டேன், சும்மா சுற்றுவேன் போ. நீலாம் அண்ணன் இதுக்கு தான் இருக்க. தம்பிக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்கலாம்ல? மனசே வராதே உனக்கு. கேட்டா சொல்லுவான் உனக்கு இப்ப படிப்பு தான் முக்கியம் அப்படிம்பா. பாரு படிப்பு தான் முக்கியம், காலேஜ் ஃபர்ஸ்ட் முடி அப்புறம் வாங்கிக்கலாம் ஃபோன். என்ன அப்படிதான்? ஏன் வாயை கிளறதே நீ தான்டா. என்ன அண்ணன் மரியாதை பேசிவிட்ட? இப்ப எப்படி உனக்கு ஃபோன் வாங்கி கொடுப்பேன் நானு? நீ ஒன்றும் வாங்கி தர வேணாம். பாத்தீங்களா என் ஃபோன் கவர்லயே நான் ஒட்டி இருக்கேன். என்னோட பழைய ஃபோன்ல கொஞ்சம் ஸ்டிக்கர் நாங்க ஒட்டிக்கிட்டோம். காலேஜுக்கு போறேன், புது மாடல் ஃபோன் இல்லாம எப்படி? சும்மாவே என் ஃபோன் பழசாயிடுச்சு. இல்ல ஸ்டிக்கர்லாம் ஒட்டி இன்னும் அசிங்கப்படுத்த விரும்பல. ஸ்டிக்கர் ஒட்டி அழகா இருக்குல்ல? ஸ்டிக்கர் ஒட்டாம தான் அழகா இருக்கு. ஸ்டிக்கர் ஒட்டாம மட்டும் தான் லக்ஸரியஸ் லுக்கே இல்ல. இந்த மாதிரி ஃபோன் நானும் ஒன்று வாங்கணும்.